ஹாபில் காபிலுடைய சம்பவம் குற்ற உளவியல் மற்றும் தடயவியல் உளவியல், கிரிமினல் சைக்காலஜி, ஃபாரன்சிக் சைக்காலஜி மூலியம் நிறைய ததப்பூர் கிடைக்குதுங்க. நிறைய படிப்பினைகள் நமக்கு கிடைக்குது. இது ஒரு சாதாரண ஒரு கொலை கதை மட்டுமல்ல. இது வந்து மனிதனுடைய உள்ளம், குற்ற உணர்வு எப்படி இருக்கும், அவனுடைய நரம்பியல் எதிர்வினை எப்படி இருக்கும், அவனுடைய மனசாட்சி எப்படி இருக்கும், பொறாமை வந்து பாவத்துடைய விளைவு எப்படி இருக்கும், எல்லாத்தையும் ஆழமா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குரான்ல வரக்கூடிய ஒரு வசனம், ஒரு வரலாற்று சம்பவம். ஸோ ஹாபிலை கொன்ற காபில் இல்லைங்களா? கொலை செஞ்ச பிறகும் அமைதியாக இருக்கல முடியல அவனால. உள்ளத்துல ஒரு கில்ட் ஃபீலிங் அவன் உணர ஆரம்பிச்சான். அது அவனுடைய நரம்புகள் மூலியமா வெளிப்படும். இதே இந்த கிரிமினல் சைக்காலஜி, ஃபாரன்சிக் சைக்காலஜில சயின்டிஃபிக்காக ஆய்வு செய்றாங்க. அது கிரிமினல் சைக்காலஜி என்றால் குற்றவியல், குற்ற உளவியல் சொல்லுவாங்க. குற்றவாளியுடைய மனநிலையை ஆய்வு செய்யக்கூடிய உளவியல் துறை. இந்த டிசிப்ளின் என்ன ஆய்வு செய்யுதுன்னா, ஏன் ஒருவர் கிரைம் ஒன்று செய்கிறாரு, எப்படி பொறாமை வந்து ஒரு வயலன்ஸாக மாறுது, எப்படி கில்ட் உருவாகுது ஒருத்தவனுக்கு, அதற்கு ஒரு பாடி, அவனுடைய பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது, பாடி எப்படி ரியாக்ட் ஆகுது அந்த விஷயத்துக்கு, மர்டருக்கு பிறகு கிரிமினல் பிஹேவியர் எப்படி மாறுச்சு என்ற எல்லாம் படிக்குது இந்த துறை, கிரிமினல் சைக்காலஜி. மேலும் ஹாபில் காபில் கதையில கிரிமினல் சைக்காலஜி ரீதியாக நம்ம பார்க்கலாம். பொறாமை வந்து குற்றத்தை தூண்டுது இல்லைங்களா? காபிலுடைய கிரைம் வந்து ஆரம்பிச்சது எப்படின்னா கத்தியால் அல்ல, பொறாமையினால், உள்ளத்தில் தோன்றக்கூடிய பொறாமையினால். இதுதான் மாடர்ன் சைக்காலஜின்னு சொல்லுதுங்களா. பல கிரைம்ஸ் நம்ம பார்க்கலாம் பொறாமையால், ஈகோவால், ரிஜெக்ஷன்னால, ஸ்டேட்டஸ் கம்பேர் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் காம்படிஷன்னால தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்று ரிலேஷன்ஷிப் மத்தியில் மர்டர் நடக்கிறது, பழி வாங்கக்கூடிய அட்டாக்ஸ் நடக்கிறது, ஆன்லைன் ஹேட்ரட் நடக்கிறது, கேங் வைலன்ஸ் நடக்கிறது, இது எல்லாமே காபிலுடைய மனநிலையிலுடைய மாடர்ன் வடிவங்கள் என்று சொல்லலாங்க. அடுத்து ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து, குற்ற உணர்வு வந்து உடலை எப்படி பாதிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஹார்ட் பீட் அதிகமாகும், அவனுடைய முகம் வந்து பேலாக மாறிடும், அவங்க நடுநடுங்க ஆரம்பிச்சிடும், ஒரு அஜிடேஷன் வந்துடும். இதெல்லாம் கில்ட்டோடைய சிம்டம்ஸ். ஸோ கிரிமினல் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் வந்து கிரைம் செஞ்ச பிறகு அவனுடைய நரம்பியல் நர்வஸ் சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்லாம் அதிகரிச்சிடும், உடல் வந்து இன்வாலண்டரியாக தன்னிச்சையாக அது என்ன செய்யும், ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது உள்ளத்தில் மறைக்கப்பட்ட குற்றம் வந்து உடலில் லீக் ஆக ஆரம்பிக்கும். உடல் மூலியமாக நம்ம பார்க்கலாம் அந்த பதட்டத்தை. ஸோ மனசாட்சி இன்னும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி அர்த்தங்க இதுக்கு. குற்றவாளி என்ன செய்வான், வாயால் தன்னோட கன்ஃபெஷன் சொல்லலைன்னா கூட அவனுடைய நரம்பு காட்டி கொடுத்துடும், அவனுடைய நாக்கு, அவனுடைய உடல் உறுப்புகள் வந்து கன்ஃபெஷன் செய்ய ஆரம்பிச்சிடும், குற்றத்தை ஒப்புக்கொள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ மனுஷன் தண்ணியை எதிர்த்து சாட்சி சொல்லுவான் இல்லைங்களா, கான்செப்ட். தடயவியல் உளவியல் சொல்லுவாங்க, ஃபாரன்சிக் சைக்காலஜி. தமிழில் வந்து விசாரணை மற்றும் நீதிமன்றத்தோடு தொடர்புடைய ஒரு உளவியல் ஆய்வு. இந்த டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆகட்டும், கோர்ட் ஆகட்டும், இன்வெஸ்டிகேட்டர் இருக்கிறாங்களா, அது அவங்க பயன்படுத்தக்கூடிய சைக்காலஜி இது குறிக்குது. ஃபாரன்சிக் சைக்காலஜி எப்படி இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பாடி லாங்குவேஜ் அனாலிசிஸ் சொல்லலாம். கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் கவனிப்பாங்கன்னா, அந்த கிரைம் செஞ்சவனுடைய கண் அசைவு எப்படி இருக்கு, அவனுடைய குரல்ல நடுக்கம் எப்படி இருக்கு, வேர்த்து கொட்டுது அவனுக்கு, அவனுடைய முகத்தில் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது, அவனுடைய ப்ரீத்திங் பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆகுது, படப்படன்னு ஹார்ட் அடிச்சுக்குதா, கை வந்து நடுங்குதா, ஏன் நடுங்குது, ஏன்னா இதெல்லாம் கில்ட், ஒரு குற்ற உணர்வுடைய உடல் ரீதியான வெளிப்பாடு. மேலும் கிரைம் சீன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. பல இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்க அந்த கிரைம் செஞ்சவனை என்ன செய்வாங்கன்னா, அந்த விக்டிமுடைய பாடி இருக்குல்ல, கொல்லப்பட்டவருடைய உடம்புக்கு அருகே அழைத்து செல்வாங்க. ஏன்னா அப்படி அழைத்து செல்லும் போது அவனுக்கு அந்த கில்ட் ஃபீலிங் வந்து ரியாக்ட் ஆகும், மறைந்திருந்த அந்த குற்ற உணர்வு வந்து வெளிப்படும், ஒரு நரம்பு ரீதியாக, நர்வஸ் சிஸ்டம் ரீதியாக ஒரு ட்ரிகர் ஆகும் அவனுக்கு. ஸோ இந்த வரலாற்று சம்பவம் வந்து அவனோட இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக் நவீன காலத்தில் இருக்கக்கூடியதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்லலாம். கிரிமினல்ஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் காமாக தான் இருப்பாங்க, மறுப்பாங்க நான் அந்த குற்றம் செய்யலைன்னு. ஆனால் அந்த விக்டிமை பார்த்த உடனே, அந்த உடலை, இந்த கொல்லப்பட்ட இடத்த பார்த்த உடனே அவங்களுடைய மனசு உடஞ்சிரும், உளவியல் ரீதியாக உடஞ்சி போயிடுவாங்க. உடனே வந்து அவங்களுடைய கம்போஷர் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு கிரைமை நம்ம தடுக்கணும்னா, அது நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும்னா, இந்த பொறாமை, இந்த கோபம், இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது போன்ற எமோஷன்ஸை ஆரம்பத்திலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அது நடக்காமல் நம்ம தடுத்துடலாம். அந்த மக்கள் மத்தியில், அந்த கூட்டத்தின் மத்தியில் அவங்க சூழலை புரிஞ்சு கொண்டா. ஒரு வயலண்ட் பிஹேவியர் உடைய வேரை கண்டுபிடிக்கணும்னா, ஒரு மனுஷன் ஏன் மர்டர், இந்த அபியூஸ், அக்ரெஷன் செய்கிறான் என்பதை புரிய உதவும். அடுத்து ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. கிரிமினல்ஸ் வந்து தெரப்பி மூலியமா, எமோஷனல் கரெக்ஷன் மூலியமா, பிஹேவியரல் ட்ரீட்மெண்ட் மூலியமா மாற்றுறதுக்கு இது ரொம்பவே உதவும். ஒரு ஹியூமன் நேச்சர், மனித இயல்பை புரிய உதவக்கூடிய
இந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். போலீஸ்களால் இன்வெஸ்டிகேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இன்டராகேஷன் மெத்தட்ஸ் அவங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். கன்ஃபெஷன் பிஹேவியரை புரிந்து கொள்ள முடியும். இதனால் நல்ல மக்கள் கூட காப்பாற்றப்படலாம் இல்லைங்களா? நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஸோ குற்றவாளி யார், நிரபராதி யார் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் உதவும். ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் குறையறதுக்கு ரொம்பவே உதவும். ஒரு பக்கம் கோர்ட்டுடைய நீதிமன்றத்துடைய எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். பிஹேவியரல் அனாலிசிஸ் மூலியம் நம்மளால சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியும், யார் இந்த தப்பு செஞ்சான்னு சொல்லி. மேலும் சீரியல் கிரிமினல்ஸ், தொடர்ந்து குற்றம் செய்யக்கூடியவங்களை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியாக அந்த பேட்டர்ன் அனாலிசிஸ் வச்சு. முதல் கொலை என்பது ஒரு ஃபிசிக்கல் மர்டர் மட்டும் இல்லைங்க, அது ஒரு சைக்காலஜிக்கல் கொலாப்ஸ், உளவியல் ரீதியான ஒரு பெரிய அடி அவனுக்கு என்று சொல்லலாம். மனுஷன் குற்றத்தை மறைக்கலாம், ஆனால் அவன் நரம்புகள் அதை மறைக்க முடியாது, அவனுடைய உடல் மறைக்க முடியாது. பாவத்துடைய முதல் நீதிமன்றம் மனுஷனுடைய உள்ளம் என்று சொல்லுவாங்க, மனசாட்சி இல்லைங்களா? கொலை நடந்த இடத்தில் சாட்சி இல்லைனாலும் குற்றவாளியுடைய உடல் என்ன அவன் சாட்சியாக மாறிடும். ஹாபில் காபில் இந்த வரலாறு வந்து மனிதன் தனது பொறாமையை கட்டுப்படுத்தலைன்னா ஒரு நாகரிகமே ரத்த வெள்ளத்துல மூழ்கும் என்பதை கற்றுத்தருது. ஏன்னா ஆரம்பத்துல பொறாமை வந்து உள்ளத்துல இருந்த பொறாமை வெறுப்பாக மாறுது, வெறுப்பு வந்து வயலன்ஸா மாறுது, வயலன்ஸ் கில்ட்டா மாறுது, கில்ட் வந்து ரெக்ரெட்டா மாறுது. இதுதான் மாடர்ன் ஹியூமனிட்டியோட சைக்கிளும் கூட.